பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்பம். தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிற வார்த்தை, அல்லேலூயா, சபைகளுக்கு, அன்பு உள்ளங்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். தாவீதின் திறவுகோல், திறவுகோல் திறப்பவர், திறவுகோல் திறப்பவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறேன். இது நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, திறவுகோல், திறந்த வாசல், திறப்பவர் என்கிற தலைப்பிலே கர்த்தர் சபையை பார்த்து, சபை மக்களை பார்த்து, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள், காரியங்களை பரலோக தேவனாகிய கர்த்தர் காண்கிறவரும் கேட்கிறவரும் அறிகிறவருமாய் இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய உண்மை அன்பானவர்களே. கர்த்தருடைய கண்கள், 7 கண்களும் மனுபுத்திரனை சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படி என்றால் அவருடைய உலகத்திலே வாழுகிற அவருடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட ஆண்களும் பெண்களுமாகிய நாம் எல்லோரும் கர்த்தராலே கவனிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகம் நம்மளை கவனிக்கிறது. நாம செய்கிற காரியங்களை பார்த்து சில பேர் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்து பலன் இல்லாத வேளைகளிலும் கர்த்தரை தேடி விசுவாசத்தோடு வாழுகிறவர்களை குறித்து தேவன் எவ்வளவு அழகாய் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார் பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எனக்கு அன்பானவர்களே, எங்களுக்குள்ள ஒரு சபை இருக்கிறது. சில சகோதரிகளை நான் பார்க்கிறேன், எங்க வீட்டு கூட்டத்துக்கு வர்றவங்க அநேக பலன் குறைவு, சகல சின்ன வியாதி, சுகர், பிரஷர், அப்படியாய்ப்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த வாரந்தோறும் நடக்கிற ஆராதனையிலே அவர்கள் தவறாமல் பங்கெடுக்கிறதை, சில வழி தூரம் நடந்து சிரமப்பட்டு வந்தாலும் சந்தோஷமாய் பங்கெடுத்து போறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை அப்படியும் வசதி குறைவு, கஷ்டம், பாடு, நெருக்கம், பல சிக்கல்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனையிலே, அவருக்கு ஜெபிக்கிறதிலே, அவருக்கு கொடுக்கிற பங்களிப்பிலே தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிற ஒரு வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலர்ந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசல். அல்லேலூயா. உனக்கு அப்படியாய்ப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த திறந்த வாசல் உனக்கு முன்பாக, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. நாளானது வரும், உன் வியாதி சுகமாகும், உன் பலவீனம் நீங்கும். நீ தடைப்பட்டு, உன் வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிற வாசல் திறக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. கவனிங்க,
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதிலே சோர்ந்து போகாதபடி, பலவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பிரச்சனையிலும் உபத்திரவத்திலும் நீ சோர்ந்து போகாதபடி, உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை தகுதிக்கு மிஞ்சி சோதனை பண்ண மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா அந்த சோதனை, வேதனை, துன்பம், நெருக்கம், கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நம்மளை அவர் சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். கர்த்தர் சாட்சி பகிர்ற அவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்த வேதாகமத்திலும் அநேகவர் மரித்து பிழைத்து இருக்கிறார்கள். பழையபடியும் அவர்கள் மரித்து விட்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ மரித்தார். அவரை பிடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே எத்தனையோ மொழி பாசைக்காரர்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிற எந்த தெய்வமும் மரித்து உயிர்த்தது கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்தார், ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். இன்றும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தரைத்தான் நாம் சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர் தான் நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. மரித்து உருவம், ஆமா, கல்லாயிருக்கிறவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. ஜீவன் உள்ள தேவன், உயிரோடு இருந்து அற்புதம் செய்கிற தேவனைத்தான் நம்ம சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை குறித்து சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம் சொல்லுகிறது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசியரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேதத்து குழிகளை போலிருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அல்லேலூயா. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசியரே. இன்னைக்கு சபையில் எத்தனையோ பிரிவுகள் வந்துவிட்டது. சில துர் உபதேசங்கள், துர்ச்செய்திகள், பாவ மன்னிப்பு சும்மா கேட்காண்டாம், பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னித்து விட்டார், இனி நம்ம பாவம் செய்தாலும் நமக்கு குற்றம் வராது என்கிற தொனியில தான் நிறைய பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஒரு வெளிப்பாடு இல்லாத சபைகள், ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசியரே, உங்களுக்கு ஐயோ. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் அப்பாவுடைய நாட்களிலே வேத பாரகரும் பரிசியரும் அப்படித்தான் இருந்தார்கள். உயிரோடு வந்திருக்கிற இயேசுவை அறிவதற்கு அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது இருந்தது. ஆண்டவரைத்தான் அவர்கள் போதனை செய்தார்கள், கர்த்தரைத்தான், நாமத்தை தான். ஆனால் அவர்தான் அவதரித்திருக்கிறார், அவர்தான் ஜீவன் உள்ள தேவனாய் வந்திருக்கிறார், அவர் தேவகுமாரனாய் பூமியிலே வந்திருக்கிறார், ரட்சிக்க வந்திருக்கிறார் என்கிற உண்மை அவர்களுக்கு தெரியாம இருந்தது போல இந்த நாட்களிலும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறை கட்டீர்கள். அந்த 52வது வசனம், லூக்கா 11:52,
நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களை கவனிங்க இந்த வசனத்தை. நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், அந்த நாட்களில் வேத பாரகர் பரிசேயர்கள் இருந்தது போல இந்த நாட்களிலும் அநேக சபைகளில் நியாய சாஸ்திரிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு அறிவாகிய திறவுகோல் இருக்கிறது என்கிற நினைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதை கொண்டு அவர்கள் சில அறிவுரைகள், ஆலோசனைகள் சபைகளுக்குள்ளே சொல்லுகிறார்கள். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை, பாதிக்கப்பட்டதுனால சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, சில சபைகளில் போய் அந்நிய பாசை பேசின தீர்க்க அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டு வார்த்தையை சொன்னால் அதற்கு அப்செட் சொல்லுகிற சில சபையை நான் அறிந்திருக்கிறேன். நான் சபையை குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. ஒரு சபைக்காக கன்வென்ஷன் கூட்டத்துக்காக அழைத்திருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கடைசியாக ஆவிலே நிறைஞ்சி அந்நிய பாசை பேசி செபித்து முடித்த போது அந்த சபை போதகர் என்னை அழைத்து, உங்கள் சாட்சி உங்கள் வேத வசனத்தோடு நல்லா இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது, ஆனால் நீங்கள் கடைசி தாறுமாறான வார்த்தை பாசையை பேசினீங்க, அதுதான் கொஞ்சம் விகற்பமாக இருந்தது அப்படி என்று சொன்னார்கள். மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை அர்த்தம் விளக்கம் என்னன்னா, அந்நிய பாசை பேசுகிறீர்கள், அந்நிய பாசை ஆண்டவருக்கு அருவருப்பானதான் அவர் சொன்னார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், அதுதான் எனக்கு தெரியும். நான் ஒரு சொற்ப விசுவாசி, எனக்கு வேதத்தை எல்லாம் அதிகமாக விளக்கம் கிடையாது. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் பேசுகிறார். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சாட்சியோடு வேத வசனத்தோடு அறிவிக்க உதவி செய்திருக்கிறார். செபிக்கும் போது அநேகவரை விடுதலை கொடுக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அன்பானவர்களே, அவர் என்னிடத்தில் சொன்னது, இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேச பழகாதீங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி, அது எனக்கு மனசுக்கு ரொம்ப விசனமாக இருந்தது. நான் சொன்னேன், எசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்நிய தாறுமாறான வார்த்தைகளோடு பேசுவேன் என்று எழுதியிருக்கிறதே, கொரிந்தியர் நிருபத்தில் அந்நிய பாஷையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறதே என்று சொன்னேன். அதெல்லாம் தவறான உபதேசம் என்று சொல்லுகிறது போல சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி, தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, கர்த்தர் பேசுகிறார், இதையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு விகற்பமாய், ஒரு வித்தியாசமாய், அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது போல மாமிச கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை. சபைக்குள்ளே அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், வேதத்தை படித்திருக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆவி, பரிசுத்த ஆவியை பற்றி குற்றப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களை, எவ்வளவு அபத்தமான காரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம், மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன எடுத்துக்கொள்வோம், மாமிசத்தில் வாழும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு துக்கப்பட்டேன். ஆண்டவர் நல்லது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, தாறுமாறான ஒரு வாழ்க்கை நிச்சயமா அப்படிதான் வரும். மாமிச சிந்தை மரணம் தான் ஆண்டவரே சொல்லிவிட்டார், கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறது. அப்போ உலக மனுஷருக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம், இயேசுவை குறித்து குற்றம் சாட்டினால் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியை குறித்து குற்றம் சாட்டினால் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. அந்த திறவுகோல், அபிஷேகம் என்கிற திறவுகோலை அறிவதற்கு இந்த நியாய சாஸ்திரிகளும் பரிசேரும் கூட இருக்கிறது போல இருக்கிறவர்கள், அவர்களும் பிரவேசிக்க மாட்டார்கள், பிரவேசிக்கிறவர்களையும் தடை செய்வார்கள். அப்படி அந்நிய பாச, தீர்க்க தரிசனம், அபிஷேகம், பரிசுத்த ஆவி அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற உபதேசம் இன்னைக்கு
தேசத்திலே பெருகிதான் போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம், அதனுடைய விளக்கத்தை கவனிங்க. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு சீசர்களுக்கு ஓப்பனா பேசுவார், மற்ற ஜனங்களுக்கு ஊமைகளாக பேசுவார். அதை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சீசர்கள் வந்து தேவனிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் மாமிச கிறிஸ்தவர்களுக்கு சில ரகசியங்கள், அந்தரங்கங்கள், ஆண்டவர் செய்ய போற காரியங்கள் வெளிப்படவும் முடியாது. அவர்கள் அது அறிந்து கொள்ள மனதில்லாதது இருக்கிறதுனால, தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாது இருக்கிறதுனால கர்த்தரும் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. 11வது வசனத்துல மத்தேயு 13:11 அந்த சீசர்கள் கேட்பதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். கவனிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. மாமிச கிறிஸ்தவர்கள் படிச்சு பட்டம் பெற்று படிச்சு சொல்லுகிறவர்களை காட்டிலும் ருசித்து சொல்லுகிறவர்களுக்கு ரொம்ப அனுபவம் அதிகம். நான்லாம் பைபிள் கிளாஸ் ஒன்றும் போனது கிடையாது, யாரும் எனக்கு அறிவுரை சொன்னதும் கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்திருக்கிறார். என் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் வேத வசனத்தோடு வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொன்னது போல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிரசங்கிக்கும்படி ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இயேசு அவர்களோடு சொன்னது, நீங்கள் என்னோடு இருக்கிற சீசர்கள், அவர்களோடு தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். தேவன் எங்க போனாலும் சீசர்கள் கூட போவார்கள். அல்லேலூயா. கூட போவார்கள், எல்லா காரியம் செய்வார். இப்படியாய்ப்பட்டு தேவனை அதிகமாய் தேடுகிறவர்கள், அவரோடு நெருங்கி பழகுகிறவர்கள், தெய்வ சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்களுக்குத்தான் ரகசியங்களை அவர் அறியும்படி செய்வார். அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை அவர்களுக்குத்தான் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆவியின் அனல் இல்லாத இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் அது கிட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. தாவீதுக்கு திறவுகோலை தாவீது வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மீது வைப்பாராம். தாவீது ஈசாய் மகனுக்கு 8வது பிறந்த கடைசி பிள்ளை. மாடுகள் ஆடுகளுக்கு பின்னால பிறந்தவன். எப்போதும் கீர்த்தனம் சங்கீதம் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன், பரிசுத்த ஆவியிலே பூரணப்பட்டவன். அந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலே எப்போதும் இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் தாவீதுக்கு அவன் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைத்தார். அவன் எதை பூட்டினானோ அவனுக்கு பூட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாக போனவனை அரசாளும்படி ஆண்டவர் ஆளுகை செய்ய வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை அண்டிக் கொள்வார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மையை பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும். அதனுடைய விசேஷ அர்த்தம் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதன் 13வது வசனம், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆண்டவர் சீசர்களோடு சம்பாஷணை செய்கிற காரியம் இது. ஆண்டவர் கேட்கிறார், எல்லோரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டு சீசர்களை பார்த்து கேட்கும்போது, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள்.
சீஷர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சது போல பல பல காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லுகிறார்கள். ஜனங்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி. இரண்டாவது ஆண்டவர் திரும்பவும் கேட்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீஷர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு, ஜனங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோடு சம்பாஷணை பண்ணுகிற, என்னோடு வருகிற, என்னோடு பங்கெடுக்கிற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கேட்ட மாத்திரத்திலே மத்தேயு 16:16 கவனிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, சீஷர்களில் அநேகவருக்கு வெளிப்படாத காரியம் பேதுருவுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. சீஷர்களுக்குள்ளேயும் தேர்ச்சி பெற்றவனாய் பேதுரு காணப்படுகிறான். ஆண்டவரை குறித்து அவன் துல்லியமாக தெளிவாக யோசிக்காமல் சடனாக அவன் அறிந்திருந்தபடினால் தெளிவாக பேசினான். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஏதோ கிறிஸ்தவம், ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்தவ ஆராதனை, கிறிஸ்தவ ஞானப்பாட்டு, பாவ அறிக்கை, இப்படி என்று மாமிச உலக பிரகாரமான பாரம்பரிய ஒரு சடங்கு ஆச்சாரம் போல. அல்லேலூயா. அந்த எல்லாரும் சொல்லலை. ஆனால் பேதுரு சொன்ன, ஆண்டவரே, பேதுருவை போல எத்தனை பேருக்கு ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது? எத்தனை பேர் கர்த்தரை பரிசுத்த ஆவியின் நிறைவோடு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆவியாயிருந்து செயல்படுகிறார் என்கிற நம்பிக்கை துளிர்விட்டு இருக்கிறது. கர்த்தர் அதற்கு என்ன செய்தார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அந்த இடத்திலே அவனை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மை. இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் வாய் வழியா வெளியே வரும். எதை நம்ம தியானிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ, அந்த நினைவுகள் தான் வாய் பேசும். ஆண்டவர் இயேசு சீஷர்களிடத்திலே, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே பலரும் பலவிதமாய் சொன்னாலும், பேதுரு அபிஷேகத்தில் ஆவிலே நிரப்பப்பட்டவனாய் தைரியமாக உற்சாகமாக உள்ளதை உள்ளபடி சொன்னதினால ஆண்டவர் அவனை குறித்து, இது பிதா உனக்கு அறிவுப்படுத்தினது, பரிசுத்த பிதாவின் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து செயல்படுகிறபடினாலே உனக்கு இந்த வெளிப்பாடு உனக்கு வந்திருக்கிறது என்று ஆண்டவர் உண்மையை சொன்னார். அந்த மத்தேயு 16:18 பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் எந்த மனுஷன் மேல் அவருடைய சபை கட்டதுக்கு அவர் நினைப்பார், சாட்சியாக வைப்பார், பயன்படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார், அபிஷேகம் கொடுப்பார், அதிகாரம் கொடுப்பார், எழுப்புதலுக்கு தூணாய் வைத்திருப்பார். கர்த்தரை இவ்வளவு விசேஷ விதமாய் அந்த 12 சீஷர்கள் அநேகவர் அறியாது இருந்தும் ஆண்டவரை முழுதாக அறிந்து கொள்ள அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருக்கிறான், எவ்வளவோ முயற்சி பண்ணி இருக்கிறான், தேவனோடு விசுவாசித்து இருக்கிறான், விசுவாசித்து நடந்து இருக்கிறான். அல்லேலூயா. யதார்த்தமாக அவன் இருக்கவில்லை, கர்த்தரை உண்மையாக தெய்வம் என்று உறுதிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாய்ப்பட்டவர்கள் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. எந்த இடத்துல சபை கட்டப்படும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் யார் என்பதை தெளிவாக அறிந்து புரிந்து செயல்பட்டு விசுவாசித்து பிரச்சனைகள் போராட்டத்திலும் எல்லா விதத்திலும் கர்த்தரை முன்னிறுத்தி ஜெயம் எடுக்கிறவர்கள் நிச்சயமாய் அவர்கள் மேலத்தான் சபையை கட்டுவார். கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னார் 16வது அதிகாரம் 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா.
யாருக்குங்க அபிஷேகம் கொடுப்பார்? யாருக்கு அதிகாரம் கொடுப்பார்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம ஏதோ குத்துமதிப்பாட்டு ஆண்டவர் வருகிறார், காணிக்கையை போட்டா போதும், ஒரு பாவ அறிக்கை செய்தா போதும், எல்லா குற்றங்களும் ஆண்டவர் கவனிக்க மாட்டார், இப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தானே வாழ்கிறோம். பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? உண்மை எங்கே இருக்கிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் எங்கே இருக்கிறது? அவருடைய சத்தம் எத்தனை பேர் கேட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தாவீதின் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பேதுரு ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மீன் பிடிக்கிற மனுஷர். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளை, படித்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், பட்டம் பெற்றவர்கள், பணக்காரர்கள், அப்படி திறமை உள்ளவர்கள், சாமர்த்தியம், இப்படியெல்லாம் பார்த்து கொடுக்கிறதில்லை. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கடைசி நாட்களிலே இப்படியாய்ப்பட்ட சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எழுப்புதல் வரும். ஒரு பேதுருவை கொண்டு ஆண்டவரே, திறவுகோலை, தாவீதின் திறவுகோலை, தேவராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்க. அல்லேலூயா. இப்படியாய்ப்பட்ட சம்பவங்கள் இன்னும் கண்டிப்பா நடக்க இருக்க போகிறது. அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏரோது பேதுருவை பிடித்து கொலை செய்யும்படி அந்த ஒரு நாளைக்கு முன்பாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த சம்பவத்தை குறிக்கிறது இந்த வசனம். அதுக்கு முந்தின வசனத்தில் யாக்கோபை பிடித்து சிறை சேதம் பண்ணிவிட்டான். ஏரோதனுடைய துணிச்சலை கண்டு ஜனங்கள் மெச்சி கொண்டார்கள் என்று அறிந்து இப்போ பேதுருவையும் கொலை செய்யும்படி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறான். தொடர்ந்து கவனிங்க, அந்த அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கிறான். சீசர்கள் சும்மா இருக்கவில்லை. கர்த்தரை நம்பி கர்த்தரோடு இருந்தவர்கள் பேதுருவுக்காக. இன்னைக்கு அப்படி சபையில் அந்த ஒரு மனம் இருக்கிறதா? சபையில ஒரு நபருக்கு ஒரு கஷ்டம் என்றால் சபை துதிக்கிறதா, ஜெபிக்கிறதா? அப்படியாய்ப்பட்ட சபைகள் வளர்ந்து பெருகும். பிரியமானவர்களே, அங்கே அவர்கள் சபையாக ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இதுல ஒரு விசேஷம் இருக்குது பாருங்க. அடுத்த நாள் கொலை செய்யப்பட போகிறான் பேதுரு. தெரியும், யாக்கோபே கொலை செய்து விட்டார்கள். சீசரில் ஒருவனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டான். அப்படி அவனும் கொலை செய்யப்பட்டபடினால் நாம சாவது நிச்சயம் என்பது பேதுருக்கு நல்லா தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தானாம் பேதுரு. அல்லேலூயா. அது ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க. ஏற்கனவே பேதுரு பைந்தாங்கொள்ளி, ஒரு பெண்ணிடத்திலே ஆண்டவரை மறுதலித்தவன். ஆண்டவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவி செயல்படு இறங்கி தேற்றவராளர் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பாக அந்த இயேசுவோடு இருக்கும்போது அவன் மறுதலித்தான். ஆனா இந்த காலம், இது அப்போஸ்தலர் காலம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீசர்களோடு காரியங்களை வாக்கிய சொல்லி சுவிசேஷ அறிவித்து பரலோகம் போன பிறகு தேற்றவராளரை அனுப்பி அந்த தேற்றவராளராகிய பரிசுத்த ஆவியை பெற்றதுனால ஆண்டவர் அவனை குறித்து சொல்லியிருப்பார், முதிர் வயதில தான் உனக்கு மரணம் என்று சொல்லி. அந்த வார்த்தையை அந்த ஆவியிலே பூரண பெற்றதுனால